ஃபார்ட் காயின் ஓடிசி அதில் 15 மினிட்ஸில் மொதல் ட்ரேட் எனக்கு எடுத்திருக்கேன் சண்டே மதியானம். ஏன் அப்படின்னா எவ்வளோ பெரிய அப்ட்ரெண்ட் பாருங்கள். ரிவர்சல் கிட்டத்தட்ட ஒரு 4-5 கேண்டலுக்கு முன்னாடி ஆகிருக்கணும், ஆகலை. நான் புதுசாக சார்ட்டை ஓப்பன் பண்ணும்போது ஒரு லெவல் இருந்துச்சு, எடுத்திருக்கேன். ஆனால் இப்படி உடனெல்லாம் எடுக்கக்கூடாது, பின்னாடி போய் லெவல்னு செக் பண்ணணும். நான் கொஞ்சம் அதான் ஆர்வலரில் இவ்வளோ கேண்டில் பார்த்தோன்னே எடுத்துட்டேன். இது முதல் லெவல் தான் நான் மார்க் பண்ணது. மேபி 2வது லெவலும் இருக்கலாம், பின்னாடி போய் பார்த்தா தெரியும். நான் பார்க்கல. இன்னும் 10 நிமிஷம் கிடக்கு, எப்படி முடியுதுன்னு பார்க்கலாம். அப்படி லாஸ் ஆச்சுன்னா அடுத்து எந்த லெவல் மேலே இருக்கோ அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். எடுத்த ட்ரேடு முடிய போகுது. நான் 2வது லெவல் செக் பண்ணணும். அதே மாதிரி 2வது லெவல் ஒன்று மேலே இருக்குது, இந்த ப்ளூ கலர் லைனு. அது இது சப்போஸ் லாஸ் ஆச்சு அப்படின்னா அதில் மாட்டிங்க போட்டுருக்கலாம். இது இப்போதைக்கு லாஸில் தான் இருக்குது. இருந்தாலும் எப்போ வேணாலும் ப்ராஃபிட்டுக்கு வரலாம். ஒரு நூல் இலையில் தான் இருக்குது. எதுக்கும் மாட்டிங்களுக்கு அடுத்த டேப் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். இப்போ என்ன பிரச்சனைனா, மாட்டிங்கள் உடனே போடவா இல்லை, அந்த லைனை தொட்டப்பூர் போடவான்னு தோணுது. ஏன்னா அதான் லெவலுக்கு முன்னாடி சப்போஸ் வந்துட்டுனா மிஸ் பண்ணிடுவோம். வெயிட் அ மினிட், இந்த ட்ரேடை வின் ஆயிரும் இல்லையா? நூல் இல்லை வின் ஆயிடுச்சு. நான் மார்ஜினல் சேஃப்டியோட எடுக்கிறது இதான் சொல்கிறது பார்த்தீங்களா. இது ஆக்சுவலாக வச்ச ட்ரேடு கிளாஸு. நான் டவுன் தான் கொடுத்து அவன் டவுன் கொடுத்துட்டு நான் க்ரீன் கலரில் தான் வந்திருக்கேன், அதனால் வின்னு. இதுதான் சப்போஸ் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் இல்லை அப்படின்னா ஒரு கொஞ்சம் மார்ஜினல் சேஃப்டியோட கொடுத்தீங்கன்னு வின் ஆயிரும். இப்போ இது ஒரு ட்ரேட் வின் ஆகிட்டோம். அடுத்த லெவல் இந்த இருக்குது. இந்த இதில் முடிஞ்சுன்னா அடுத்த ட்ரேட் எடுக்கலாம். ஒரே கல்லில் 2 வாங்க மாதிரி ஒரே சார்ட்டில் 2 ட்ரேட் எடுத்துகிட்டு இந்த செஷனை முடிச்சுக்கலாம். சரி, ஓகே, ஏதோ மார்ஜினல் சேஃப்டியால் மொதல் ட்ரேடே வின் ஆயிடுச்சு. சரி, பார்க்கலாம். ஆனால் அடுத்த லெவலு அந்த ப்ளூ கலரின் பயங்கரமான லெவல். கண்டிப்பாக அதில் வந்து வந்தே தீரும். மார்க் பண்ணிக்காங்க. இதெல்லாம் ஷுவர் ஷாட், அடித்து தூக்கலாம். ஷுவர் ஷாட்டில் என்ன பிரச்சனைனா, ஒன்று லெவலில் இருந்தவங்களாம் லெவலில் பிரேக் அவுட் பண்ணி வரும். அதுதான் நமக்கு தெரியாது. இந்த கேண்டில் லெவலில் முடிச்சினாலும் எடுப்பேன், பிரேக் அவுட் ஆச்சுனாலும் எடுப்பேன். லெவலில் முடிஞ்சு வராமலும் போகலாம், ஆனால் பிரேக் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்துடும். நான் போட்டிருந்தேன், இந்த லெவலுக்கு போட்டிருந்தேன். இந்த ஒரு ரெட் கலர் கேண்டது தான் மார்க் பண்ணி கட்டுறேன். இதுதான் ஃபஸ்ட் லெவலாக எடுத்தேன். இதுக்காக தான் மார்ஜினல் சேஃப்டி வச்சு கொடுத்துருந்தேன், வின் ஆயிடுச்சு. அந்த நான் சொன்ன லெவல்லேருந்து ரிஜெக்ஷனே கீழே வந்துட்டு கரெக்டாக இந்த லெவல் தான் நான் ஃபஸ்ட்டு வச்சு தான். நான் 2வது லெவல் ஒன்று மேலே இருக்குது, அது பின்னாடி போய் பார்த்து எடுத்தேன். அதுவும் ஒரு சிங்கிள் கேண்டில் தான், ரெட் கேண்டில். அது வந்து அந்த மாதிரி கேண்டில் உருவாச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான கேண்டிலாக இருக்கும். அதில் வந்து கண்டிப்பாக ஒரு ரெட் கேண்டில் வந்தே ஆகும். அதனால் எடுத்தேன். இந்த லெவலில் அழிச்சிடலாம், இது தேவையில்லை. இந்த லெவலில் முடிஞ்சு. ஆனால் இப்போ அழிச்சல இந்த லெவலில் தான் கரெக்டாக எக்ஸாக்டாக முடிஞ்சிருக்கு. இதுலேருந்து கூட வரலாம். அப்படி இல்லைனா அடுத்த லெவல் ஒரு முக்கியமான லெவல் சொல்லியிருந்தேன், மேலே கோடு போட்டிருந்தேன், அதுலேருந்து வரலாம். எப்படியும் நமக்கு ஒரு ட்ரேடில் வின் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால அடுத்த ரிஸ்க் எடுக்கான்னு சொல்லி எடுக்காமல் இருக்கேன். இந்த லெவலில் டச் பண்ணிச்சுன்னா வேணால் எடுக்கலாம், போனஸ். அப்படி இல்லை அப்படின்னா வேறு சார்ட்டுக்கு போயிடலாம். நமக்கு இந்த சார்ட்டில் ஒரு ட்ரேட் கிடைக்கிறதே பெரிய விஷயம். எடுத்தாச்சு, போதும். சரி, அப்படியும் வாய்ப்பு வந்துச்சுன்னா அப்புறம் ரெக்கார்ட் ஆன் பண்ணுறேன். நான் முக்கியமான லெவல் காட்டுறேன்னு சொன்னால அதுதான். இப்போ அந்த லெவல் டச் பண்ணிட்டு இந்த சிங்கிள் கேண்டில் இருக்கா, ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி சிங்கிள் கேண்டில் இருக்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான கேண்டில். ஒரு 6 கிரீன் கேண்டில் நேரத்தில் ஒரு சிங்கிள் கேண்டில் இருக்கா, அவ்வளோ பெரிய பயர்ஸ் மூமெண்ட்டை அந்த ஒரு கேண்டில் நிறுத்திருக்கு. அப்போ அந்த இடத்துல செல்லர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி இன்னும் 2வது டைம் அந்த இடத்த டச் பண்ணும்போது கண்டிப்பாக வருவாங்க. ஸோ நான் ஏற்கனவே ஒரு ட்ரேட் வின் பண்ணியாச்சு இந்த ஷார்ட்டில். இன்னொரு ட்ரேடுக்கு அந்த இடத்துல வந்தால் எடுப்பேன்னு சொன்னேன், அதே மாதிரி வந்துட்டு எடுக்க போகிறேன். எடுக்கிறதுக்கு இன்னும் 1 நிமிஷம் இருக்குது. 1 நிமிஷம் இப்போ கூட எடுக்கலாம், இல்லை 1 நிமிஷம் வெயிட் பண்ணி எடுக்கலாம். நான் 1 நிமிஷம் வெயிட் பண்ண போகிறேன். எடுத்துடலாமோ? ஏன்னா இன்னும் 1 நிமிஷத்தில் கீழே கூட போயிடலாம். ஏன்னா அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஏரியா இருக்குது. வேண்டாம், வெயிட் பண்ணது பண்ணிடும். சப்போஸ் பிரேக் அவுட் கூட ஆகலாம். நான் அந்த ட்ரேட் கண்டிப்பாக எடுக்க போகிறேன். இப்போ நான் லைவ் எடுக்கேன் அப்படின்னா இதெல்லாம் 1%
ரிஸ்க் எடுங்கன்னு சொல்லி சொல்லுவேன். ஏன்னா இது லாஸ் ஆச்சுனாலும் அடுத்து மார்ட்டிங்கில் 1.5% 2% போட்டு எடுத்துடலாம். இது டெஃபினட்டாக இது அல்லது மார்ட்டிங்கில் வந்துடும். இதெல்லாம் ரொம்ப ரேராக தான் லாஸ் ஆகும். 10ல் ஒரு டைம் லாஸ் ஆகலாம். அந்த ஒரு டைம் இப்போ இருக்காதுன்னு நம்பி வைக்கலாம். எடுக்கிறதுக்கான டைம் வந்துட்டு இன்னும் 8 செகண்ட் இருக்குது. இன்னும் இப்போ என்ன பிரச்சனை, இந்த கேப் கூட அடுத்த கேண்டில் ஃபில் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இப்போ ஒரு யோசிக்க வேண்டியிருக்கா தான். ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கலாம். எடுத்துட்டேன், பார்க்கலாம். அப்படி அந்த கேப்பை ஃபில் பண்ணிச்சுன்னா மார்ட்டிங்கில் போட்டுக்கலாம். அங்கேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டு சரி, இன்னும் ஒரு 14 நிமிஷம் கழிச்சு காட்டுறேன். நம்ம இடத்துல இருந்து ட்ரேட் முடிய போகுது. சொன்ன மாதிரி அதே இடத்துல இருந்து வந்துட்டு எப்போவுமே மார்ஜினல் சேஃப்டி இருக்கிறது ரொம்ப நல்லது. நான் லாஸ் ஆச்சுனாலும் நான் ரெக்கவர் பண்ணிக்கிடுவேன். புதுசாக எடுக்கிறவங்க மார்ஜினல் சேஃப்டி எடுக்கணும். அதான் ரொம்ப நல்லது. ஈஸி வின். அவ்வளோதான். 2க்கு 2 ஒரே சார்ட்டில் முடிஞ்சு. இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு நைட்டு ஒரு 9 மணிக்கு போல் ட்ரேட் எடுக்கன்னு பார்க்கணும். ஏன்னா ஒரு செஷனில் 2 ட்ரேட் எடுத்தாலே போதும். ட்ரேடிங் ஹிஸ்ட்ரி இந்த வாட்டி பெருசாக லாஸ் இல்லை. 2-3 நாளாக ரொம்ப நல்லாவே போய்ட்டுருக்கு. மொத்தமே ஒரு 3 நாளில் 2 லாஸ் தான். அதுக்கு முன்னாடி நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருந்துச்சு. எல்லா நாளும் ப்ராஃபிட்டில் இருக்கும். ஏதோ ஒரு நாள் தான் லாஸ் ப்ராஃபிட்னு வரும். அதில் ஓவராலாக ப்ராஃபிட் வந்தால் சந்தோஷம். லாஸ் வந்தாலும் 1% 2% மூடிட்டு போனால் ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா இப்போ ஒரு 30-40 நாள் டிசிப்ளினாக இருந்து சேர்த்து வச்ச காசை ஒரே நாளில் விட்டுரும். அது மட்டும்தான் பிரச்சனை ட்ரேடிங்கில். மற்றபடி ட்ரேடிங் யாரும் பண்ணலாம். அந்த ஒரு நாளில் கண்ட்ரோல் பண்ணுறது தான் பல வருஷ உழைப்பு, நிதானம், பொறுமை, சைக்காலஜி எல்லாமே சொல்லலாம். எல்லாம் தேவைப்படும்.